இந்த உலகத்துல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழுது. அதுல இருக்கக்கூடிய ஒரு சில உயிரினங்கள் ரொம்பவே ஆபத்தானதா இருக்கும். இந்த மாதிரியான உயிரினங்கள் ரொம்பவே சின்னதா இருந்தா கூட அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் ரொம்பவே பெருசா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உயிரினங்களை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 1, டெவில்ஸ் ஹார்ஸ். இந்த ஒரு பூச்சியை பாருங்களேன். இந்த ஒரு பூச்சியை வாஸ்னு சொல்லுவாங்க. இது ஸ்னேக் ஹார்ஸ் அப்படி இல்லைன்னா டெவில் ஹார்ஸ்னு சொல்லப்போற இன்னொரு பேரும் இருக்கு. ஒரு பெரிய ராட்சத ஸ்பைடரை கூட இது கதற விடுமாங்க. ஏன்னா இதோட ஸ்டிக் அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும். இது கொத்துச்சுன்னா ரொம்ப நேரத்துக்கு வலி இருந்துகிட்டே இருக்குமா. ஒரு சயின்டிஸ்ட் இந்த பூச்சி எடுத்து அவரோட கையில கொட்ட விட்டு கொஞ்ச நேரம் ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருக்கு தாங்க முடியாத அளவுக்கு கொஞ்ச நேரத்திலே வலி ஏற்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னா ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்திருக்கு அதோட வலி. இந்த ஒரு பூச்சி அடர்த்தியான மரங்கள் இருக்கக்கூடிய காடுகளுக்கு நடுவுல தான் இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில அர்பன் ஏரியாக்கள்லயும் கார்டன், பேக்யார்டு இந்த மாதிரியான இடங்கள்ல கூட இருக்குமா. இந்த மாதிரியான பூச்சியை பாத்தீங்கன்னா இது பார்க்க சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு அது பக்கத்துல நெருங்கி போயிடவே கூடாதாம். ஏன்னா இந்த பூச்சி அந்த அளவுக்கு அபாயகரமானதுன்னு சொல்றாங்க. நம்பர் 2, பிரானாஸ். கடல்னு எடுத்துக்கிட்டாலே கடல்ல அழகழகான மீன்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு தண்ணிக்கு அடியில பிரானாஸ்னு சொல்லப்படுற இந்த ஒரு உயிரினம் வாழ்ந்து வருது. இது ஒரு சின்ன மீனா இருந்தாலும் இதோட அளவு 30 சென்டிமீட்டர் இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு. அண்ட் தனியா இருக்கும் போது இந்த ஒரு மீன் எதுவுமே பண்ணாதாம். ஆனா இந்த மீன் கூட்டத்தோட இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்தோட சேர்ந்து மனிதர்களை அட்டாக் பண்ணும். இந்த மீனோட பற்கள் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும். இது கடிச்சிச்சுன்னா நம்ம கையில உள்ள சதைய கொஞ்சமாவது எடுக்காம விடாதாம். அந்த அளவுக்கு இந்த மீனோட பற்கள் ரொம்பவே கூர்மையா இருக்குமாம். இந்த ஷார்ப்பான பல்ல பாக்குறதுக்கு ஹாலிவுட் படத்துல வர்ற பேய்களோட பல்லு எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குமாம். வெறும் ஒரே ஒரு மீன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மீன் பக்கத்துல நெருங்கி போயிடாதீங்க. இந்த மீன் கடிச்சதுன்னா ஒரு கடியிலேயே இது ஒரு கெமிக்கலை வெளியிடும். இந்த கெமிக்கல் சிக்னல் மூலமா இந்த மீன் மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற மீன்களும் தண்ணிக்குள்ள எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் அந்த மீன்கள் எல்லாமே ஒன்னா கூடிருமாம். அப்படி கூடின மீன்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குமாம். இந்த மீன்கள் எந்த இடத்துல மொத்தமா கூடி இருந்தாலும் அதோட மேற்பரப்புல இந்த மாதிரியான முட்டைகள் வருமாம். இந்த மீன்கள் நிறைய லார்ஜான அனிமல்ஸையும் எல்லா இடத்தையும் அட்டாக் பண்ணும். அது மட்டும் இல்லாம மனிதர்களையே அட்டாக் பண்ணி கொலை கூட செஞ்சிருக்கு. இதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. இது பொதுவா தண்ணிக்குள்ள விழக்கூடிய ஃப்ரூட்ஸ்ல காய்கறியை சாப்பிட்டு வளரக்கூடிய சின்ன சின்ன மீன்களை தான் பிடிச்சி சாப்பிடுமாம். ஒருவேளை வறட்சியில ஏற்பட்டு தண்ணி வத்தி போற நிலைமை இருக்கும் போது இந்த மீனோட அரக்க குணம் வெளியே வருமாம். நம்பர் 3, நேரோ பாய்சன் பேட்டில். இந்த பூச்சியில கொடிய விஷம் இருக்கு. இதனால ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் அவங்களோட ஆயுதத்துல இந்த ஒரு பூச்சியை தேய்ப்பாங்களாம். இன்னும் ஒரு சில ரீஜியன்ல இந்த மாதிரியான பழங்குடியினர் இந்த ஒரு பூச்சியை விஷத்துக்காக பயன்படுத்துறாங்க. இன்னும் அவங்க பழங்கால முறையில வில், அம்பு, ஈட்டி இது எல்லாத்துலயும் இந்த விஷத்தை தடவி நிறைய அனிமல்ஸை கொல்றதுக்காக பயன்படுத்துறாங்க. அதுல ஒரு பழங்குடியினர் தான் ஆப்பிரிக்காவை சேர்ந்த புஷ்மன் பழங்குடியினர். இவங்க பயன்படுத்துற வில், அம்பு மற்ற பொருள்கள் எல்லாத்துலயுமே இந்த ஒரு விஷத்தை தடவி வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த பூச்சியை எப்படி அனிமல்ஸை வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பூச்சிக்கு உள்ள ரொம்பவே டேஞ்சரான டாக்ஸிக் இருக்கு. இந்த ஒரு பூச்சியை பிடிச்சி அதை பிதிக்கி அதுல உள்ள டாக்ஸிக் எடுப்பாங்க. இந்த டாக்ஸினுக்கு பேரு டைம்போ டாக்ஸின்னு சொல்லுவாங்க. ஒரு சில செடிகள்ல இருந்து எடுக்கக்கூடிய சாறுகள்ல கூட இந்த ஒரு டாக்ஸினை கலந்து அவங்க வச்சிருக்க ஈட்டியில உள்ள ஷார்ப்பான பகுதியில தடவிடுறாங்க. அதுக்கப்புறமா வேட்டையாட இறங்கி போறாங்க. அந்த சமயத்துல இந்த அம்பை வேகமா லார்ஜான அனிமல் மேல எரிஞ்சதுமே இந்த அம்புல தடவப்பட்டிருந்த இந்த ஒரு விஷம் அந்த அனிமலோட பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்து அந்த ரத்தத்துல உள்ள ஹீமோகுளோபின் எல்லாத்தையும் கொண்டு அந்த விலங்கை உயிரிழக்க வைக்குது. இந்த ஒரு விஷத்தால எவ்வளவு பெரிய விலங்கு கொல்ல முடியும்னா ஒரு ஒட்டகச்சிவிங்கவே உடனடியா கொட்டக்கூடிய அளவுக்கு இதுல விஷம் இருக்கு. அண்ட் இதால ஒரு மனுஷனை கூட ஈஸியா கொல்ல முடியும். நீங்க ஒருவேளை இந்த மாதிரியான வண்டை பாத்தீங்கன்னா அதை விட்டு நீங்க தூரமாவே இருங்க. நம்பர் 4, ஃபயர் கேட்டர்பில்லர். இந்த கேட்டர்பில்லருக்கு பலோரனா இல்லனா ஃபயரிங் கேட்டர்பில்லர்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன் இந்த ஒரு பேர் வந்ததுன்னா இந்த ஒரு கேட்டர்பில்லர் பாத்தீங்கன்னா இது ஒரு கூட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க. வண்ணத்து பூச்சி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் இந்த கேட்டர்பில்லர். இந்த டைம்ல இதுக்கு சாஃப்டான நிறைய ஹேர்ஸ் இருக்கும். இந்த ஹேர்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதா மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாத்தீங்கன்னா அது எல்லாமே பார்க்க நீடில்ஸ் மாதிரியே இருக்கும். அந்த நீடில்ஸ் முழுக்கவே விஷம் இருக்குமாம். இந்த ஒரு கேட்டர்பில்லர் பர்பஸா கடிக்கலைனாலும் இதோட சாஃப்டான டச் கூட நம்ம வாழ்க்கையை சிதைச்சிரும்னு சொல்றாங்க. இந்த கேட்டர்பில்லரோட முடி நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா உடனடியா கிட்னி ஃபெயிலியர்லாம் ஏற்படுமா. சில நேரங்கள்ல இன்டர்னல் ப்ளீடிங் ஏற்படும். அது ரொம்பவே பெயின்ஃபுல்லா வேற இருக்கும். அது மட்டும் இல்லாம கொடூரமான வீக்கங்கள் ஏற்படும். பல நேரங்களையும் டெத்து கூட நடந்திருக்குன்னு சொல்றாங்க. பிரேசில்ல கிட்டத்தட்ட 12 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்களாம். எதனாலனா இந்த ஒரு கேட்டர்பில்லர் அதோட முடியால டச் பண்ணதுனால. இந்த கேட்டர்பில்லரை பாத்தீங்கன்னா உங்களோட விரல் சைஸ்க்கு தாங்க இருக்கும். இது அமேசான் காடுகள்ல மட்டும் இல்லாம இது உங்க வீட்டுல உள்ள கார்டன், பால்கனிஸ், பேக்யார்ட் இந்த மாதிரியான இடங்கள்ல கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட கேட்டர்பில்லரை பாத்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணுமா. நம்பர் 5, கெஞ்சிரோ. இது தண்ணிக்குள்ள வாழக்கூடிய ஒரு மீன். இதை இன்விசிபிள் ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க. இது பாக்குறதுக்கு ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அமேசான்ல உள்ள தண்ணி பகுதியில தான் இந்த மீன் அதிகமா வாழுது. இதுக்கு ரிவர் வேம்பயர்னு சொல்லப்படுற இன்னொரு பேரும் இருக்கு. இந்த மீன்கள் வெறும் 2ல இருந்து 3 சென்டிமீட்டர் வரதான் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத தண்ணியில இது எங்கவே இருக்குன்னு தெரியாதுங்க. இது எதை பார்த்து அட்ராக்ட் ஆகும்னா
ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தண்ணியை பார்த்து தான் இது அட்ராக்ட் ஆகும். இன்கேஸ் நீங்க தண்ணியில குளிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்புல எங்கேயாவது சின்ன காயம் இருந்தாலும் அந்த காயத்து வழியா ஊடுருவி உடம்புக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அது உங்க ஸ்பைன்ல போய் உங்களுக்கு அதிகமான பெயினை ஏற்படுத்தும். உங்க ஸ்பைன்ல வித்தியாசமான பெயின் வந்துகிட்டே இருக்கும். அதை உங்களால என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் போனா மட்டும்தான் தெரியும் இப்படி ஒரு சின்ன மீன் உங்க ஸ்பைனுக்குள்ள போயிருக்குன்னு. இது மனுஷங்களை அட்டாக் பண்ண கேசஸ் ரொம்பவே கம்மி தான். ஆனா அமேசான் ஃபாரஸ்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட மீன்கள் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இதனால நீங்க அங்க போனீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். சோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.